கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் By the grace of our Lord Jesus Christ பரிசுத்த அவருடைய பிரசன்னமும் and with the presence of the Holy Spirit, உங்களோடு இருக்கிறது. it is with you. தைரியமாய் இருங்கள். Be confident. இந்த ஊழியத்தை This ministry, நீங்கள் பார்க்கிறீர்கள், you are watching it, நீங்கள் அநேகருக்கு பகிர்ந்து சொல்கிறீர்கள், you are sharing this to many others, ஜெபிக்கிறீர்கள். you are praying for that. நிச்சயமாகவே Surely அதற்குரிய பலனை தேவன் கொடுப்பார். God will reward you according to your doings. வேதம் சொல்கிறது, As the word of God says, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். the man who has a compassion on a low one, தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று பார்க்கிறோம். on the day of trouble the Lord will deliver him. இந்த ஊழியமானது ஒரு சிறுமையான ஊழியமாய் இருக்கலாம். This ministry may look like a small one, ஆனால் நீங்கள் யாவரும் இந்த ஊழியத்தில் சிந்தை வைத்து but you are all thinking about this ministry. இதை நீங்கள் பார்த்து You are watching it எங்களுக்கு இந்த ஊழியத்தில் உற்சாகத்தை கொடுக்கிறீர்கள். and you are encouraging us. அதோடு மாத்திரமல்ல, ஜெபிக்கிறீர்கள். Not only that, you are praying. உங்கள் சிந்தை இந்த சிறுமையான ஊழியத்தில் இருப்பதினாலே As you are reminding and you are thinking about this ministry, தேவன் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவராய் இருக்கிறார். surely He will deliver you from all the evil one. இந்த சிந்தை எப்போதும் உங்களுக்குள் இருக்கட்டும். You should always have this mind. உங்கள் தனிப்பட்ட ஜெபத்திலே In your personal prayer life, இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். pray for this ministry. எங்கள் வாழ்விலே கர்த்தர் In our life, the Lord, அவருடைய சித்தத்தை முழுமையை செய்ய to do the will of God, நாங்களும் வாஞ்சிக்கின்றோம். we are also eager to do that. வாழ்நாளெல்லாம் In the days of our தேவனுடைய life, பணியை செய்ய வேண்டும், to do the work of God, உண்மையாய் செய்ய வேண்டும், to do it truly, அசதியாய் செய்யாதபடிக்கு do not do it with any hesitations, கவனத்தோடு செய்ய வேண்டும். doing it with very carefulness. இதுதான் எங்களுடைய வாஞ்சை. This is our want. ஏனென்றால் அவர் அன்பை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். The reason He has revealed His love, அவருடைய அன்பு பிரியாதென்று பார்த்தோம். we see that His love will never get separated from our life. அதனால் இந்த ஊழியத்தை நீங்கள் உற்சாகப்படுத்துகிறபடினாலே So as you are encouraging through this நாங்கள் ministry, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். we are thanking you. இந்த வேளையிலும் கூட Today also, தியானிக்கும்படியாக let's meditate. ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். Romans chapter 8 and verse 39. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்கிற நிச்சயத்திருக்கிறேன். Or things on high, or things under the earth, or anything which is made will be able to come between us and the love of God which is in Christ Jesus our Lord. அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் சொல்லி தெளிவாக பவுல் சொல்கிறார். And in this verse Paul says very clearly, nothing will be able to come between us and the love of God which is in Christ Jesus our Lord. தேவனுக்காக பயன்படுகிற பாத்திரம்தான். We are being used by God. பாடுகள் ஊடாய் கடந்து போகிறவராய் இருக்கிறார். He has been going in the way of tribulations, வியாகுலங்கள், all kinds of afflictions, வேதனைகள், all kinds of sorrows, மரணத்துக்குரிய சோதனைகள், even the pain of death, தாழ்வான சூழ்நிலைகள், in the level of low, அநேக சிருஷ்டியினால் வருகின்ற காரியம் எல்லாவற்றையும் அவர் கண்டு he is facing many kinds of tribulation through the creations. சோர்ந்து போகவில்லை. He didn't get discouraged. 37 சொல்கிறார், In 37 verse it இவைகள் says, எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. but we are all able to overcome all these things and more through His love. யாரால் ஜெயம் கொள்கிறோம்? By whom we are getting overcome. நம் திறமையினால் ஜெயம் கொள்ள முடியாது. We can't able to win by our talents. இவைகள் எல்லாவற்றிலையும் நம்மில் அன்பு கூறுகிற தேவனால் தான் ஜெயத்தை பெற முடிகிறது. And this verse says, through the love of God we can able to overcome. கிழக்கிலும் மேற்கிலிருந்து ஜெயம் வராது. In the east or west victory will not come, ஜெயமோ கர்த்தரால் வரும். but victory comes from the Lord. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. As the horse is getting prepared for the battle, ஜெயமோ கர்த்தரால் வரும். but victory comes from the குதிரை Lord. இருந்தாலும் கூட Even though the horse is there, தேவன் ஒருவர் தான் ஜெயத்தை கொடுக்க முடியும். God is the one who can give you நமக்கு victory. திறமை இருக்கலாம், We may have talents, அந்தஸ்து இருக்கலாம், we may have wealth, செல்வம் இருக்கலாம், we may have riches, மேன்மையான காரியம் எல்லாம் இருக்கலாம், we may have all the great things, தகுதியானதெல்லாம் இருக்கலாம். all the qualified things we have. ஆனால் But நம் வாழ்வில் சந்திக்கின்ற துன்பத்திலிருந்து, when we face our problems, நம் வாழ்க்கையில் சந்திக்கின்ற போராட்டத்திலிருந்து when we face lots of நம்ம suffering, ஜெயிக்க முடியாது. we can't able to அன்பு overcome that. கூறுகிற தேவன், But the one who loved us, அன்பை விட்டு விலகாத தேவன் the one who never separated from நம்மோடு us, இருந்தால் when He is with you, அவரால் by Him ஜெயத்தை பெறுவோம். we will be victorious. அந்த ஜெயத்தை தான் சொல்கிறார். He is saying about that victory. அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்கிற நிச்சயம்
இருப்பதாக சொல்கிறார். He says nothing will get separate us because of the love of God in us. ஜெயிப்பதினாலே நான் பெருமை கொள்ளக்கூடாது. We should not get proud because of the victory. எல்லாம் அவரால் தான். Everything is because of Him. எல்லாம் தேவனால் தான். Everything is because of the Lord. அதை மாத்திரம் மனதிலே வைத்திருப்போம். Remind that of one thing, that மேட்டிமைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. you should not allow the pride nature. ஆணவத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. You should not be against or stubborn on that. சகலமும் அவருடையது. Everything belongs to the Lord. தாவீது சொல்கிறான், David says, உம்முடைய கரத்திலே பெற்றேன். I received everything from your hands. நீர் எல்லாம் கொடுத்தது. All that I have which you give, அதை நான் கொடுக்கிறேன்னு சொல்கிறார். I am giving it to you. நமக்குள்ளே So in us, இந்த அனுபவங்கள் எல்லாம் கடந்து வர வேண்டும். all this experience should come. ஒருபோதும் மகிமையை வேறு யாருக்கும் கொடுக்காதபடிக்கு, We should not give this glory to anyone in this world. நாம் அந்த மகிமை எடுக்காதபடிக்கு, And we also should not take the முழு glory. மகிமையும் தேவனுக்கே, All the glory to the Lord. முழு புகழும் தேவனுக்கே, All the goodness to the Lord. முழு கனமும் தேவனுக்குத்தான். All the honor goes to the Lord. அந்த அனுபவம் That experience, வெற்றியை கொடுக்கும் என்கிற நிச்சயத்துக்குள்ளே நம்மை கொண்டு போகும். it brings a victory in our life. என்ன நடந்தாலும், Whatever happens, எப்பேற்பட்ட காரியம் இருந்தாலும், whatever it is happening, அவர் அருமையாய் சொல்லுகிறார், He is beautifully saying, உயர்வானாலும் சரி, even the things are high தாழ்வானாலும் சரி, or things under the earth வேறு எந்த சிருஷ்டியானாலும் சரி, or anything which is made, பாருங்கள், எந்த சிருஷ்டியும் தடை செய்யக்கூடாது. no creations will not block that. சிருஷ்டி என்று சொல்லும் போது When we say the creation, படைப்புகள் மாத்திரமல்ல, not only the one God நம்மை கூட created, அவருடைய சாயலாய் சிருஷ்டித்தபடியினாலே we are also being created in God's image. எந்த உறவும் அவருக்கு மேலா இருக்கக்கூடாது. No relation should be above of God's love. அதைதான் அங்கே அழுத்தமாய் சொல்கிறார். That is also a point he's mentioning. நாம் உலக ரீதியான உறவை அதிகமாய் நேசிக்கிறோம். We are loving our relatives closely, காணாத தெய்வத்தை நேசிப்பதை நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். and we are thinking about the God who we never see. அப்படி இல்லாதபடிக்கு We should not be like that. எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு We should push away everything. தேவ அன்பிலே கடந்து போக, When we go in the love of God, என்னை விட்டு பிரிக்க மாறவே மாட்டார் என்ற நிச்சயத்தோடு இருப்போம். and we should have a confidence, nothing will overcome நான் us. பிரிய மாட்டேன். I will never நான் separate. பிரிய மாட்டேன். I will never get separated. யாரை பிரிந்தாலும் பிரிவேன். Whoever I get separated, இயேசு பிரிந்து போகவே மாட்டேன். but I will never be separated from கடைசி Jesus. வரைக்கும் இருப்பேன். Till the last I will be there. ரீதரதுருவியாதி. Oh, we thank you, God. கடைசி வரைக்கும் இருப்பேன் என்று Till the சொல்லு. last I will be கடைசி there. வரைக்கும் அவர்தான் இருப்பார். Till my last, Jesus will be there. நீங்கள் பார்க்கின்ற யாரும் கடைசி வரைக்கும் இருக்க The மாட்டார்கள். one you are looking at, they will not தேவன் be ஒருவரே there. இருப்பார். God only will be Thank you Lord, உம்மை துதிக்கிறேன். Oh, we say thank you. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். The praise giving நல்ல we give தேவனே you. நன்றி. Good God, we lift எங்களோடு you. கடைசி வரைக்கும் இருக்கிற தேவனே உமக்கு Thank நன்றி you for you are செலுத்துகிறோம். going to be with us. நடத்துங்கப்பா. Lead me, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.